மெலோடியஸ் ஆனுங்க வாணிஜி. பார்க்குறதுக்கு லைட்டாக குழந்தை சாம்பார் சாதம் மாதிரியும், பட் சாப்பிடும்போது பிரியாணி ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட்லிஸ்ட் பிரியாணின்னு சொல்லக்கூடிய கில்லி பிரியாணி பெரிய கடையிலே சும்மா கெத்தாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படிதாங்க இருக்கும். செஞ்சிடலாமா? பிரியாணி பாத்திரம்ல தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போல கீ, ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கையளவு புதினா ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு மசாலா 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நல்லா பச்சை வாசனை போனதும் சிக்கன் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு முக்கியமான டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் நம்மளோட அளவுலேருந்து அதிகமாக வைக்கணும். ஸோ 3 கிளாஸ் அரிசிக்கு இன்னைக்குன்னா 6 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சலசலப்பாக கொதி வந்த பிறகு ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து முடிக்கலாம். சரிமே தண்ணி நல்லா வத்தின பிறகு டம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சோப் பண்ணி பார்த்தீங்கன்னா கில்லி பிரியாணி சூப்பர் கேட்டா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மோர் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.